ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் ப்ராப்ளம்ஸ் தான் சால்வ் பண்ண போகிறோம். இப்போ இந்த கொஷின் வந்து எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். Rupees 11,550 has to be divided between x, y and z such that x gets 4 by 5 of y gets and y gets 2 by 3 of what z gets. How much more does z get over x? இப்போ 11,550 இதை வந்து 3 பங்காக பிரித்து கொடுக்குறாங்க. எக்ஸுக்கு வந்து ஒய் என்ன வந்து வாங்குகிறாங்களோ அதில் 4/5 வந்து இருக்கும். 4/5 ஆஃப் ஸோ மல்டிபிள்ஸ் 4/5 மல்டிபிள்ஸ் ஆஃப் ஒய். நெக்ஸ்ட்டு ஒய் கெட்ஸ் 2/3 ஆஃப் இசட். ஸோ இசட்டோட 2/3 தான் ஒய் வந்து வாங்குகிறாங்க. ஸோ இப்போ அவங்க கேட்குற கொஷின் என்ன அப்படின்னா, ஹவு மச் மோர் டஸ் இசட் கெட்ஸ் ஓவர் எக்ஸ். ஸோ இசட் எவ்வளவு எக்ஸை விட ஜாஸ்தியாக வாங்குகிறாங்க. ஸோ இதுதான் வந்து கொஷின். ஸோ இதை வந்து ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ஸில் டாப்பிக்கில் வந்து எப்படி வந்து சால்வ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் பார்க்கலாம். இப்போ எக்ஸ் ஒய் இசட். இப்போ எக்ஸ் அப்படிங்கிறது அவங்களே கொஷனில் கொடுத்துருக்குறாங்க 4/5 ஆஃப் ஒய். ஸோ 4/5. ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்டு இங்கே எடுத்து எழுதிக்கலாம். எக்ஸுங்கிறது 4/5 ஆஃப் ஒய். ஸோ ஒய்ங்கிறது 2/3 ஆஃப் இசட். ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணி இசட் அப்படிங்கிறது இது இந்த 3 இந்தாண்ட கொண்டு வந்து எழுதிக்கோங்க. இது டினாமினேட்டரில் இங்கே வந்துடும். ஸோ இப்போ இசட் அப்படிங்கிறது 3/y டிவைடட் பை 2. இப்போ ஃபஸ்ட்டு நாம் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ஸில் வச்சு நம்ம இப்போ வந்து சால்வ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது ஸோ இதெல்லாம் காமனாக ஒரே டேர்மாக இருந்தால் அது பெட்டராக இருக்கும். ஸோ அப்போ எக்ஸுங்கிறது நம்மளுக்கு 4/5 ஆஃப் ஒய். ஒய் அப்படிங்கிறது இதை நம்ம ஆசிட்டு அப்படியே வச்சுக்கலாம். இசட் அப்படிங்கிறத 3y டிவைடட் பை 2. ஓகேவா? ஸோ இப்போ இதை வந்து நம்ம எல்சிஎம் எடுக்கும்போது நம்மளுக்கு 10ன்னு வரும். ஸோ 5க்கும் 10க்கும் 5க்கும் 2க்கும் எல்சிஎம் எடுக்கும்போது நம்மளுக்கு 10ன்னு வரும். ஸோ அப்போ இங்கே எனக்கு 10 வரணும் அப்படின்னா நான் 2னால் மல்டிபிள் பண்ணுவேன். ஸோ அப்போ போத் டினாமினேட்டர் அண்ட் நியூமரேட்டர் 2னால் மல்டிபிள் பண்ணும்போது இங்கே எனக்கு 8y, இங்கே எனக்கு 10y, இங்கே எனக்கு 5னால் மல்டிபிள் பண்ணுவேன். ஸோ 15y. ஸோ இந்த 10 இந்த ஆண்டை நம்ம கொண்டு போகிறோம். ஸோ இதை நம்ம கன்சிடர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா எனக்கு இப்போ இந்த ரேஷியோஸ் மட்டும் எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ ரேஷியோஸ் தான் எனக்கு முக்கியம். ஸோ டோட்டலாக எத்தனை பார்ட் அப்படின்னா நம்மளுக்கு 33 பார்ட். ஸோ 10 இதனோட ஆட் பண்ணும்போது 18 + 15 33. ஓகேவா? இப்போ அவங்க ஃபஸ்ட்டு என்ன கேட்குறாங்க, இசட் எவ்வளவு எக்ஸை விட அதிகமாக வாங்கியிருக்கான், இதுதான் விஷயமே. ஸோ இசட்டினோட பார்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா 15, எக்ஸனோட பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா 8. டோட்டலாக எத்தனை பார்ட்டு 33. ஸோ அமௌண்ட் எவ்வளவு 11,550. ஓகேவா? ஸோ அப்போ இது 7 டிவைடட் பை 33 இன்ட்டு 11,550. இது 11 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா? இது 1 0 5 0. ஸோ 3 டேபிளில் அகெயின் கேன்சல் பண்ணும்போது இதை மல்டிபிள் பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ தான் ஆன்சர் 2450. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.